வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சென்செக்ஸ் மூமெண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இது வரைக்கும் எப்படி நடந்திருக்குங்கிறத சென்செக்ஸ் பார்த்தோம்னா, இன்றைக்கி ஒரு கேப் அப் மாதிரி நடந்திருக்கு. நம்ம முன்னாடியே கால்குலேஷன் பண்ணி வச்சுருந்தோம், ஒரு கேப் டவுனும் கேப் அப்புக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் மாதிரி இது நாள் வரைக்கும் உருவாகிருக்கு. அந்த பேட்டர்னுக்கு தகுந்தாப்புல ஒரு கேப் அப் நடந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அங்கே பையிங் ப்ரெஷர் உருவாகி அதுக்கப்புறம் கேப் அப் ஆகி அங்கே ஒரு செல்லிங் ப்ரெஷர் உருவானதுனால மூமெண்ட் வந்து சின்னதாக ஒரு டவுன் தந்திருக்காங்க. அதுக்கப்புறமேல் ஒரு சைடு வேஸ்லேயே இன்ன வரைக்கும் மூமெண்ட் கொண்டு போகிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல வந்து ஒரு பையிங் ப்ரெஷர், ஒரு ஷெல்லிங் ப்ரெஷர்லாம் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இதிலலாம் ஒரு பேட்டர்ன்ஸ் மாதிரி தான் நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்ம் ஆகிட்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து பார்க்கும்போது இந்த பேட்டர்ன்ஸில் இருந்தாலுமே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் மாதிரி ஒரு மூமெண்ட்டு சின்னதாக ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டாங்க சென்செக்ஸ் இண்டெக்ஸில். அடுத்தது பார்த்திங்கனாலும் இங்கே பார்த்திங்கனாலும் ஒரு சைடு வேஸில் தான் போகிறாங்க. இருந்தாலும் இங்கே வந்து செல்லிங் ப்ரெஷரோ பையிங் ப்ரெஷரோ இப்போக்கி மூமெண்ட்டு தந்திருக்காங்க. ஆனால் பையிங் பார்த்தா செல்லிங் ப்ரெஷரில் தான் நுரைக்கிருக்காங்க. மூமெண்ட் வந்து இதுக்கப்புறம் கேண்டில்ஸ் எப்படி உருவானாலும் அதுக்கப்புறம் தான் ஒரு சின்னதாக கால்குலேஷன் பண்ண முடியும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையிங் ப்ரெஷர் மூமெண்ட்டுக்காக கேண்டில்ஸ் தந்திருப்பாங்க. அதாவது ஒரு பேட்டர்ன் மாதிரி நல்லா பாருங்கள். இதில் வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி ஒரு மூமெண்ட் வந்து இருந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். இதில் வந்து பாருங்கள், ஒரு பேட்டர்ன் மாதிரி மூமெண்ட் தந்திருக்காங்க பார்த்திங்களா. ஒரு டபிள்யூ மார்க் மாதிரி ஒரு சைடாகவே கொண்டு வந்து ஒவ்வொரு இடத்துல செல்லிங் ப்ரெஷர் பையிங் ப்ரெஷரை கொடுத்து அதுக்கு தகுந்தாப்பில் மூமெண்ட்டு தந்திருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் நல்லா பார்த்திங்கன்னா ஒன் சைடாக நடந்தது வந்து கேப் அப் ஆகி அதுக்கப்புறம் டவுன் ட்ரெண்டாகவே கொண்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக மூமெண்ட் வந்து எங்கே ஆரம்பித்தாங்களோ, எங்கேருந்து டவுன் ஆக ஆரம்பித்தாங்களோ அந்த இடத்து வரைக்கும் மூமெண்ட்டு இப்போ கொண்டு போயிட்டுருக்காங்க. அதனால் ஒரு சின்னதாக டவுன் ஆனாலும் இதில் வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு டவுன் ஆனாலும் அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கு ஓரளவு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து இதில் பார்த்தாலும் ஒரு டவுன் ட்ரெண்ட் மாதிரி தான் தெரியுது. இன்றைக்கி சென்செக்ஸ் வந்து எக்ஸ்பிரினால் இப்போ வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர்லேயே இருக்குது. மூமெண்ட் வந்து ஒரு பையிங் ப்ரெஷர் உருவான மட்டும்தான் நமக்கு இதாகும். இப்போ வந்து ஆப்ஷன் செயினில் வந்து பார்க்கும்போது இதில் பார்த்திங்கன்னா கால் சைடு வந்து பார்த்தோங்கும்போது காலில் ஒரு எடுத்தோடனே நல்ல மூமெண்ட் இருந்தனால 165 பாயிண்ட்லேருந்து 300 பாயிண்ட்டுக்கு மேலே போயிருக்காங்க. அதாவது 150 பாயிண்ட்டுக்கு மேலே. அடுத்தது வந்து ஃபுட் சைடில் பார்க்கும்போது இதில் பார்த்திங்கன்னா ஒரு கேப் டவுன் மாதிரி ஆகி 200 பாயிண்ட்லேருந்து 80 பாயிண்ட்டுக்கு கீழே வந்துட்டு ஒரு நல்ல மூமெண்ட் கிடச்சிருக்கு. 80 பாயிண்ட்டை தொட்டதுக்கப்புறம் ஒரு 180 பாயிண்ட்டை தொட்டுட்டு அதுக்கப்புறம் டிகே பண்ணுறதுக்காக கீழே கொண்டு வந்திருக்காங்க எக்ஸ்பிரிக்கு. அதுக்கப்புறம் ஒரு மூமெண்ட் கிடச்சிருக்கு. மறுபடியும் சென்செக்ஸ்லேயே வந்து பார்த்தோம்னா இதில் வந்து பார்க்கும்போது ஒரு கேப் அப் நடந்தனால இது நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணி பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா ஒரு டவுன் ஃபால் மாதிரி தான் தெரியுது. டவுன் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இப்போக்கி டிகே பண்ணுறாங்க. போக எப்படியா இருந்தாலும் ஓரளவு டவுன் கொண்டு வர்றதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் இதை வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்த்துட்டு கால்குலேஷன் பண்ணால் மட்டும் தான் முடியும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான் இப்போக்கி தெரியுது. அடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் ஒரு மூமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது சைடு வேஸில் கொண்டு போயிட்டுருக்காங்க. அதாவது ஆப்ஷன் செயினில் வந்து டிகே பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி எக்ஸ்பிரினால் அதிகபட்சம் ஒரு நல்ல மூமெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஹீரோ அதிகபட்சம் நடக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் இதில் தெரியும். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு மூமெண்ட்டோ ஒரு இது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு பேட்டர்ன் மாதிரியே தான் உருவாகிட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது ஒரு மூமெண்ட் நடந்தால் ஒரு கீழே வந்து